Hello teachers, welcome to Samji Academy. TET paper 1 and SGT எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துக்கு ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக இருந்த பிவைக்யூஸ் ஃபுல்லாகவே பார்த்துடணும். டெய்லி 10 அப்படிங்கிற சீரீஸ் மூலமாக மொத்தமாக 100 வினாக்கள் தமிழ்லேருந்து பார்த்துடணும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம 1 to 5 வரைக்கும் இங்கிலீஷ்க்கு ஒரு வரி வினாக்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். இப்போ நம்ம அதிலிருந்து கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் பார்க்க போகிறோம். 2019 2025 வரைக்கும் டெட் பேப்பர் 1 அண்ட் எஸ்ஜிடி இந்த எக்ஸாம்ஸ்லேருந்து 1 to 5 வரைக்கும் உள்ள இங்கிலீஷ்லேருந்து கேட்கப்பட்ட பிவைக்யூஸ் நான் உங்களுக்கு ஒரு 65 கேள்விகள் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம டெய்லி 20 அப்படிங்கிற சீரீஸ் மூலமாக 3 டேஸில் பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டு நம்ம தமிழுக்கு அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு டேரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருந்தேன். அதில் வேர்ட்ஸ்லாம் அவ்வளோ கிளியராக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இதுக்கு நம்ம டைப்டு ஃபார்மெட்லேயே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்துடலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் in right order to form a meaningful sentence. ஒரு சென்டென்ஸுடைய வேர்ட்ஸை ஜம்பிள்டு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம மீனிங்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணணும். இது இந்த பர்டிகுலர் லைன் 1 to 5 தான் இருக்குது. லெசனுக்குள்ளேருந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோடைய கரெக்ட் ஃபார்மேட் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு ஒன் இட் செட் அப்படிங்கிறது வரணும். சாரி தென் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும். தென் it said let us make a robot that can run அப்படிங்கிறது கரெக்டான ஆர்டர். ஃபஸ்ட்டு தென் வரணும், அடுத்தது it said வரணும், அடுத்தது let us. then it said let us make a robot that can run. இது கரெக்டான மீனிங்ஃபுல் ஆர்டர். செகண்ட் ஒன், what is the diminutive of zebra? what is the diminutive of zebra? ஸோ இந்த வேர்டு உங்களுக்கு நியூவாக இருக்கலாம். யங் ஒன் படிச்சிருப்போம் இல்லையா, அனிமல் சைந்தர் யங் ஒன், அதை தான் மீன் பண்ணுறாங்க. டிமினிட்டிவ் அப்படின்னா இளமை பேர். ஸோ அந்த மாதிரி ஜீப்ராவுடைய யங் ஒன் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபவுல். டிமினிட்டிவ் ஆஃப் ஜீப்ரா ஃபவுல். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, பிக் அப் தி ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ப்ரவுட். ஆன்டனிம் ஆஃப் த வேர்ட் ப்ரவுட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஹம்பிள். ப்ரவுடுக்கு ஆன்டனிம் ஹம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன். ஸோ இது சிங்குலர் ப்ளூரல். நான் அது சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டெஃபினேஷன் வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. when a word ends with y and any one of AEIOU does not come before y, what letters are added to the root word to convert singular to plural? பாருங்கள், அந்த கண்டிஷன் அப்படியே கொடுத்துட்டு கேட்குறாங்க. when a word ends with y and any one of AEIOU does not come before y. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, IES ஆட் பண்ணணும். இட் டேக்ஸ் IES in the end. எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேடி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். லேடி அப்படிங்கிறதுல ஒய்க்கு முன்னாடி AEIOU வராது, டி தான் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒய்யை எடுத்துகிட்டு நம்ம IES சேர்ப்போம். இதே இது ஒய்க்கு முன்னாடி AEIOU வந்துச்சு அப்படின்னா வெறுமனே நம்ம எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு எக்ஸாம்பிள் டாய், TOY அப்படிங்கிற வேர்டு சொல்லலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன், ஃபைண்ட் தி குரூப் நேம் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஃபைண்ட் தி குரூப் நேம். எலிஃபெண்ட், டைகர், லயன், மங்கி இதெல்லாமே என்ன வகையான அனிமல்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லேண்ட் அனிமல்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, விச் வேர்ட் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் அ வவ்வல் சவுண்ட்? விச் வேர்ட் டஸ் நாட் ஸ்டார்ட் வித் அ வவ்வல் சவுண்ட்? வவ்வல் சவுண்ட் அல்லாத வார்த்தை எது? ஆர்டிகிள்ஸில் பார்த்துருப்போம் இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் பி, யூனிவர்சிட்டி. ஸோ மற்ற எல்லாமே அண்ட் ஆனஸ்ட், அண்ட் இந்தியன், அண்ட் எம்எல்ஏ தான் வரும். இது எல்லாமே வவல் சவுண்ட் வச்சு வரக்கூடிய வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி நம்ம ஆன் அப்படிங்கிற ஆர்டிக்கிள் யூஸ் பண்ணுவோம். பட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அந்த லெட்டர் வவலில் ஸ்டார்ட் ஆகும், பட் அதோடைய சவுண்ட் வவல் சவுண்டு கிடையாது. ஸோ ஏ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஆன் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ வவல் சவுண்ட் அல்லாத வார்த்தை என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7. Rani hems her new skirt. The synonym of the underlined word is.
ஹெம்ஸ் அப்படிங்கிறதுல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாங்க. க்ளோசரி பார்ட்லேருந்து கேட்குறாங்க. ராணி ஹெம்ஸ் ஹெர் நியூ ஸ்கர்ட். இதில் ஹெம்ஸ் உடைய சினானிம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃபோல்ட்ஸ் அண்ட் சியூஸ் தி எட்ஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நம்மளுடைய ஒன்லைன் வீடியோ பார்த்துருந்தாலே கண்டிப்பாக அதில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் தி சினானிம் ஆஃப் த வேர்ட் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் இதோடைய சினானிம் கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ரெஸ்பெக்ட். ரெவரன்ஸ், ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் 9th ஒன், ஃபைண்ட் அவுட் பொனட்டிக்கலி ஆட் ஒன். சொன்னோம் இல்லையா, ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆட் ஒன் சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் தி பொனட்டிக்கலி ஆட் ஒன். ஓகேவா, அதாவது அதோடைய ஒலி வேறுபாட்டில் ஆட் ஒன்னாக இருக்கக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃப்ளட் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே ப்ரவுடு, க்ரௌடு, லவுடு. ஸோ இதோடைய எண்டிங் சவுண்ட் வந்து சேமாக இருக்கும். ஃப்ளட் அப்படிங்கிறது ஆட் ஒன். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு ஆன்சரை மறைக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறேன், பட் அது ரிவீல் ஆகிடுது. இனியா இஸ் வெரி டால் ஃபார் ஹர் ஏஜ். ஏஜ் இஸ் ஐடென்டிஃபைட் இன் தி சென்டென்ஸ் அஸ். ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நவுன்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ திஸ் ஆர் அ நேமிங் வேர்ட்ஸ் which we cannot see and cannot touch but we can feel and experience. ஸோ அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இந்த இடத்துல ஏஜ் அப்படிங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அண்ட் இதே மாதிரி லைஃபு, ஹாப்பினஸ், ஆங்க்ரி, ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு 11th ஒன், தி சவுண்ட் மேட் பை an elephant is called. சவுண்ட் ஆஃப் an elephant. ஆன்சர் ஆப்ஷன் சி, ட்ரம்பெட். ஸோ இதில் சாட்டர் அப்படிங்கிறது மங்கியுடைய சவுண்டுன்னு சொல்லலாம். அண்ட் பேரட்டுடைய சவுண்டு வந்து டாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 12th ஒன், ஃபைண்ட் தி சூட்டபிள் கலெக்டிவ் நவுன் ஃபார் பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் இந்த நவுனுடைய கலெக்டிவ் நவுன். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃப்ளாக். ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். இதே மாதிரி கோட்டுக்குமே நம்ம பார்த்துருப்போம், அதுக்குமே ஃப்ளாக் தான் படிச்சிருப்போம். ஃப்ளாக் ஆஃப் கோட்ஸ். அண்ட் கொயர் பார்த்தோன்னா கொயர் ஆஃப் சிங்கர்ஸ் சொல்லலாம். ஹெட் ஆஃப் கவுஸ், ஸ்வாம் ஆஃப் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு 13th ஒன், காயின் எ நியூ காம்பவுண்ட் வேர்ட் ஃப்ரம் தி ஆப்ஷன் லைட். லைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு காம்பவுண்ட் வேர்டு வந்து கேட்குறாங்க. ரெண்டு வார்த்தைகளை சேர்க்கும்போது புதுசாக ஒரு வார்த்தை உருவாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, லைட் ஹவுஸ் அப்படிங்கிறது கரெக்டான காம்பவுண்ட் வேர்ட் ஃபார் லைட். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 14th ஒன், ப்ரிப்போசிஷன்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஆனு, இன்னு, அட்டு. ஸோ இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இது எந்த இடங்களில் என்ன வரும்? சாம் ரோட் எ போயம் டேஸ் 4:30 டேஸ் த ஈவினிங் டேஸ் மண்டே டேஸ் 15th of August டேஸ் 2018. டைமு, டேஸு, டேட்டு, இயரு இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. கிளாக்குடைய டைம் மென்ஷன் பண்ணியிருக்கும்போது அட்டு வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்த்துருப்போம். சாம் ரோட் எ போயம் அட் 4:30. தென் இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ டே. ஈவினிங் அப்படிங்கிறது ஒரு டேயுடைய ஒரு பகுதி இல்லையா. ஸோ இந்த இடத்துல இன் வந்து யூஸ் பண்ணணும் பார்த்துருப்போம். இன் த ஈவினிங். அதுக்கப்புறமா வீக்ஸ் ஆஃப் டேஸ் ஆஃப் அ வீக், சண்டே, மண்டே, டியூஸ்டே என்ன வந்தாலும் அதுக்கு முன்னாடி ஆன் வந்து யூஸ் பண்ண பார்த்துப்போம். ஸோ அட், இன், ஆன். நெக்ஸ்ட்டு 15th of August ஒரு டேட்டை வந்து மென்ஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஆன் தான் வரணும் பார்த்துப்போம். ஸோ ஆன் 15th of August. அதுக்கப்புறமா இயருக்கு முன்னாடி இன் வரணும் பார்த்துப்போம். ஸோ இன் 2018. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 15th ஒன், two or more words which have same ending sounds are. Two or more words which have same ending sounds. Answer option B, rhyming words. Next, match the planet with its features. ஸோ இதுவுமே சொல்லியிருப்பேன், அப்படி மேத்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச் தி பிளானட் வித் இட்ஸ் ஃபீச்சர்ஸ்.
ஸோ இதெல்லாமே டேரெக்டாகவே மேட்சாக இருக்குது. மார்ஸுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா ரெட் பிளானட். ஃபஸ்ட் ஒன் மார்ஸ் ரெட் பிளானட், ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து பொருந்திருக்குது. நெக்ஸ்ட்டு சேட்டனுக்கு ரிங் அண்ட் மூன்ஸ்னு சொல்லலாம். சேட்டனுடைய ஃபீச்சர் என்ன அப்படின்னா ரிங் அண்ட் மூன்ஸ். ஜூபிட்டர் வந்து ரெட் ஸ்டார்ம்னு சொல்லலாம். நெப்டியூனுக்கு ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். மார்ஸ் ரெட் பிளானட், சேட்டன் ரிங் அண்ட் மூன்ஸ், ஜூபிட்டர் ரெட் ஸ்டார்ம், நெப்டியூன் ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். ஸோ ஆன்சர் 1, 4, 2, 3. Answer option D 1, 4, 2, 3. Next, I have been in the USA. What is a tense used in the sentence? சொன்னாலே அந்த டென்ஸ்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம். இப்படி கொடுத்துட்டு இதில் என்ன டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. I have been in the USA. What is a tense used in the sentence? Have been. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பி அப்படிங்கிற வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து பீன் அப்படிங்கிறது. அண்ட் ஹேவ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் ஹேவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ ஹேவ் பீன் அப்படிங்கிறது ஆன்சர் நம்ம ஆப்ஷன் பி சொல்லலாம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட்டு 18-1. The kitchen is dash small to work in. ஹோமோஃபோன்ஸ் வச்சு பார்த்துருப்போம். TWO, TO, TOO. ஸோ எல்லாமே பார்த்துருப்போம் இல்லையா. ஆன்சர் ஆப்ஷன் டி த கிச்சன் இஸ் டூ ஸ்மால். ஸோ இடத்துல டூ அப்படிங்கிறது வெரி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்கில் வருது. வெரி ஸ்மால், டூ ஸ்மால் டு ஒர்க் இன். நெக்ஸ்ட்டு 19-1. வேர் இஸ் த பிளேஸ் ஜஸ்வந்த் கார் லொக்கேட்டட். ஸோ இவர் வந்து ஒரு இந்தியன் சோல்ஜர், அவருடைய பேரில் ஒரு ஊர் வந்து இருக்கும். எந்த இடத்துல அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். சிங்குலர் ப்ளூரலில் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் சிலபஸ். இதில் யூஎஸில் முடிஞ்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்துகிட்டு ஐ வந்து சேர்க்கணும். இது வந்து கரெக்டாக இருக்குது. ஃபர்னிச்சர் இதோடைய சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுமே சேம் தான், ஐடென்டிக்கல். ஸோ ஃபர்னிச்சர்ஸ் அப்படிங்கிறது தப்பாக இருக்குது, பி வந்து தப்பு. ஃபிஷ் இதோடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து ஃபிஷ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, இதுவுமே கரெக்ட். ஓகேவா, இதுவுமே ஐடென்டிக்கல். நெக்ஸ்ட்டு லீஃபுக்கு வந்து லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராது, எஃப்க்கு பதிலாக நம்ம பிஇஎஸ் வந்து சேர்க்கணும். ஸோ இந்த இடத்துல பி வந்து தப்பாக இருக்குது. ஸோ நம்ம கேட்டுக்குது இன்கரெக்ட் பேர் தான். பி அண்ட் சி வந்து ராங்காக இருக்குது. சாரி, பி அண்ட் டி வந்து ராங்காக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ எத்தனாவது கொஸ்டின்? 20th. ஸோ இதோட நம்ம டே 1 20 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டேயில் 1 to 5 வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் கொஸ்டின்ஸில் நம்ம நெக்ஸ்ட் 20 பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.